தமிழக வெற்றிக் கழகம், அதாவது டிவிகே. தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவை அழிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஐயா டிடிவி தினகரன் ஐயா அவர்களே, அதிமுகவை அழிக்கிறதுக்கு தமிழக வெற்றிக் கழகமோ தாவேக்காவோ அல்லது மற்ற கட்சிகளோ தேவையில்லை. 9 வருட காலமாக திரு முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த, முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்றைக்கு அவர் முதல்வர் பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்து 9 வருஷ காலமாக முக்கிய தலைவர்களையும் அதிமுக கட்சி தொண்டர்களையும் பிரமுகர்களையும் தூக்கி தூக்கி வெளியே போட்டுக்கினே வராரு. எதனால் அவர் அந்த மாதிரி போடுறாருன்னா, ஒரு கட்சி தலைவரையோ பிரமுகரையோ வெளியே தூக்கி போடக்கூடிய அதிகாரம், உரிமை அவருக்கு தான் இருக்குது. அவர் அப்படி தூக்கி போடுகின்ற கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் இவர் தூக்கி வெளியே போடும்போது அந்த கட்சி பிரமுகர்கள், தலைவர்கள் உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்ட தலைவர்களில் குறிப்பாக இப்போது சபாநாயகராக இருக்கின்ற திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், மனோஜ் பாண்டி, இன்னும் எவ்வளோ பேரை தூக்கி அவர் வெளியே போட்டார். 9 வருட காலமாக போட்டது இல்லாமல் தற்போது ஒரு 24 பேர் எத்தனையோ பேரை தூக்கி வெளியே போட்டு வர்றாரு. இப்படி பலரை அவர் தூக்கி தூக்கி வெளியே போட்டுன்னு வர்றதால திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதனால தான் கட்சி அழிஞ்சிக்கின்னு வருது தவிர மற்றபடி அதிமுகவை யாருமே அழிக்கணும்னு நினைக்கல, அழிவும் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் டிஎம்கே கட்சி கூட அதிமுகவை அழிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட கட்சி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எல்லாருமே. அதனால் நீங்கள் அதிமுகவை தாவேக்கா தான் அழிக்க நினைக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. முடிஞ்சதுன்னா நீங்கள் போயிட்டு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு, ஐயா இது மாதிரி நம்ம கட்சியில் இருக்கிற கட்சி பிரமுகர்கள், தலைவர்களை தூக்கி வெளியே போடாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள்.